பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாப்புக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய லக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் ஏபூசியனாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்தி கொண்டு முகம் குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டுமென்று தாவீதுக்குச் சொல் என்று
கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஓர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஓர்னான் இடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறைய பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியில் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே தானே பலியிட்டான். மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது.